ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 அமெரிக்காவில் வெளியான கன்னர் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு அமேசான் பிரைம் ஓடிடியில் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. மிலிட்ரியில் நல்லா ஒர்க் பண்ணுறதால அவருக்கு மெடல்லாம் கொடுக்குறாங்க. அவர் பார்த்தோன்னா மிலிட்ரியில் ஒர்க் பண்ண சொல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க பையன் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இறந்து போகிறாங்க. இருந்தாலும் அந்த பையனோட ஆசை என்ன, நம்ம அப்பாவை பார்க்கணும். கடைசி வரையும் அவங்க அப்பா பார்க்க முடியாது, போய் இறந்து போயிடாரு. அதுக்கப்புறம் இவ்வளோ மிலிட்ரி ஒர்க்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி 2 பசங்க இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா அவங்க பசங்களை ஒரு பெரிய ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறாரு. எல்லோரும் வெளியே கூப்பிட்டு போகிறாமே. வெளியே 2 பசங்களையும் வெளியே கூப்பிட்டு போய் ட்ரிப்லாம் போகிறாரு. அந்த சமயத்தில் ஒரு காட்டுக்குள்ளே போசல அங்கே ஒரு ட்ரக் மாஃபியா இருக்காங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே ட்ரக்லாம் தயாரிக்கிறாங்க. இதை இவர் பார்த்ததுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் இந்த ஹீரோ கூட இருக்க ஃப்ரெண்டு இறந்து போகிறார். அவங்க பசங்களையும் பார்த்தா போக சொல்லிடுறாங்க. பட் பசங்களை அவங்க பிடிச்சி வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் நம்ம ஹீரோ எப்படி அந்த 2 பசங்களையும் காப்பாற்றினாரு, அந்த ட்ரக் மாஃபியாட்டேருந்து எப்படி மொத்தமாக அழிச்சு எப்படி காப்பாற்றினா, இதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தா ஒரு டீசென்ட் வாட்சலும் நல்ல ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க. சூப்பரான மூவினே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த படம் எங்கேயுமே பார்த்தா போர் ஆகாமல் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஸ்டார்டிங் ஒரு 20 நிமிஷம் மட்டும்தான் கொஞ்சம் போராக போகும். ஏன்னா ஃபேமிலி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு பையனுக்கு பார்த்தா அப்பா பிடிக்காது. காரணம் என்னென்னா, அவங்க தம்பி இறக்க சொல்ல இவர் இல்லாமல் இருப்பார். ஏன்னா மிலிட்ரி காத்தால் வரமாட்டார், அதனால் பிடிக்காமல் இருக்கும். போக போக பிடிக்க வரும். அதுக்கப்புறம் எப்படி அந்த 2 பசங்களை காப்பாற்றினாங்க, அந்த ட்ரக் மாஃபியா கும்பல்கிட்டருந்து எப்படி காப்பாற்றினாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க கதைக்களம். ஏன்னா பார்த்தா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ், நிறைய ஃபைட்ஸ்னாக இருக்கட்டும், கன் ஷூட்டாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அதேமாரி அவர் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு ஒருத்தர் தூக்கிட்டு வருவார். அதையும் பார்த்தா சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கதைக்களம் வேகமாக பார்த்தா மூவ் ஆகிட்டே போகுது. நல்லா தான் இருந்துச்சு. டீசென்ட் வாட்சல் மூவி தான். நல்ல ஒரு ஃபைட்டிங், ஒரு ஆக்ஷன் மூவினே சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் மூவி பாருங்கள். ஒரு ஹாலிவுட் தரத்தில் சூப்பராக எடுத்திருக்காங்க. செமையான மூவி தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சில இடங்களில் மட்டும் ஒரு அடல்ட் சீன் வச்சுருக்காங்க. தனியாக பாருங்கள், பெட்டர் ஆப்ஷன். ஒரு இடங்களில் மட்டும் தான் இருக்கும். பட் அதுவும் பார்த்தா நியூடாக காமிச்சிருப்பாங்க. தனியாக பாருங்கள். டிவியில் போட்டோ பேரண்ட்ஸ் முன்னாடியே பசங்க முன்னாடியே பார்த்துறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தான் பிரச்சனைகள் ஏற்படும். இதான் இந்த படத்தில் மொத்த திரை விமர்சனம். கிளைமேக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா முடிச்சிருந்தாங்க. ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், கேரக்டர் பேஸ் படி எல்லாமே பக்காவாக நடிச்சிருக்காங்க. அவங்க பசங்களும் சூப்பராகவும் நடிச்சிருப்பாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த படத்தில் மொத்த ரிவ்யூ. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்படி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.